வாங்குங்கள், தேவாங்கு லேகியம் வாங்குங்கள். அரே பாசுதாரா சேவாமா சுக்கஹா. அதாவது இங்கே கூடியிருப்பவர்கள் நீங்கள் அத்தனை பேர்களும் குருடர்கள் அல்ல, அவருடைய வார்த்தை நம்புகிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதாவது தலைவலிக்குதா சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். हिमालया में 10 में इंग्लिश में कहता हुआ रसावा. அதாவது அகஸ்தியர் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மூலிகை, ஆண்டவனால் கண்டுபிடிக்காத மூலிகை. அத்தனை மூலிகைகளும் இமயமலையிலிருந்து தயார் செய்து இங்கே மக்கள் சுரி சிறந்து காய்ச்சல் வெளியில் அகப்பட்டு சிக்கிக் கொண்டு வாடுகிறீர்களே, உங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த லேகியத்தை அவர் தயார் செய்திருக்கிறார். இங்கிலீஷ் மருந்தை கண்டு ஏமாறாதீர்கள். ஆகையினால் உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் வீசையாக இந்த லேக்கியங்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தாய்மார்களே, உங்களுக்கு முகத்தில் பரு சொறி சிறங்கு எது இருந்தாலும் இதை தடவிக் கொள்ளலாம், உள்ளேயும் செலுத்திக் கொள்ளலாம் என்று அவர் சொல்லுகிறார். சகோதரர்களே, சகோதரிகளே, என் வார்த்தை கொஞ்சம் கேட்கணும். இந்த அயோக்கிய பசங்க பேச்சை கேட்டு அவன் கொடுக்கிற வேகத்தை வாங்கி சாப்பிட்டு ஏன் உயிரை விடுறீங்க? வேண்டாம், நான் சொல்றத கேளுங்க. வியாபாரத்துல வெள்ளனுங்க சாமியாரா, ஐயா காய் வேட்டி நீ எல்லாம் எக்ஸிபிஷனுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டியா? பைசான ஒரு பாடி ஜாலியா? ஐயோ ஏண்டா என் குடும்பத்து பேரை கெடுக்கிற? இப்படி புழைக்கிறத பார்க்கணும், காது குருவி எடுத்து புழைக்கலாமடா. ஆள பாரு, இவன் ஒண்ணும் தெரியாத அப்பாவிடா. அவனை ஏமாத்தி அவன் சோத்தை ஏண்டா தின்னுட்டு அந்த பாவத்தை மூட்டை கட்டிக்கிற? ஏமாத்தத்தை பத்தி என்கிட்ட உன்னை விட ஏமாற்றணும் எவையா இருக்கிறான். நானா ஏமாத்தணும்? ஆபா பின்ன அஜாதோ மயக்க மரத்தை கொடுத்துட்டு என் புத்தி சரியில்லாத போது என் பொண்ணு எடுத்து அந்த குரங்குக்கு கட்டிட்டல. நீ வாயா, நீங்க எங்க தங்கன இங்க வந்து போடுற துணியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு லேகியமும் தமிழ்ல பேசுறாங்க. ஐயா போட்டல என்ன விலைங்க? 37 நயா பைசா சார். அதே எங்க அப்பா இத்தனோண்டா 37 நயா பைசா. என்ன ஐயா 20 நயா பைசா கொடுத்தா எங்க ஊர்ல பெரிய படியில ஒரு படி மோர் கொடுக்குறாங்க. சரி 22 பைசா 22 பைசா போட்டுக்கிட்டு 2 உடைச்சு தள்ளுங்க. அதெல்லாம் இல்ல சார், இது பழரசம் ஃப்ரூட் நெய்க்கு 37 நயா பைசா தான் சார். அப்படிங்களா? சரி இருக்கிறதுல ஒசத்தியா 2 உடைங்க. இந்தாங்க சுட்டு இருந்தாங்க, சரியா பாத்துங்க. இரு குடிக்காத, சேர்ந்து குடிப்போம். டாக்டர் ரவி, குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். குட் ஈவினிங். பரவாயில்லையே, செகண்ட் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப எல்லாம் கொஞ்சம் ஜாலியா வெளியே போறாப்ல இருக்கு. டாக்டர் டோன்ட் யூ நோ, முதல்ல எல்லாம் இவர் ஆராய்ச்சின்னு உயிரை விடுவாரு. எஸ் சார், நர்ஸ் சாந்தி தானே இவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அதோட தொல்லை. வெரி குட் மிஸ்டர் ரவி, ஆராய்ச்சி விடுங்க, அது என்னைக்கு தானே இருக்கு. தட்ஸ் ரைட், தட்ஸ் ரைட். டாக்டர் ரவி, லைஃபை என்ஜாய் பண்ணணும். Eat, enjoy and be merry, for tomorrow you die. Come on, goodbye, Doctor. அம்மா போலீஸ் வரல. போலீஸா? நம்ம லேக்கியத்துக்கு நல்ல சான்ஸ். ஏதோ ரிவார்டு கொடுக்கறதுக்கு வர்றாங்க நமக்கு. ஆமா, கேட்டா நீதான் சோல் ப்ரொப்ரைட்டர்னு. ஆமா, என்ன தம்பளக்காரன் நீடு. அப்படிதான் சரிடா, எம்பரம் தானே செலவாயிருக்கு. யாரையா முதலாளி? I am a sole proprietor, financier, district poster. This man is only salesman. உன் கடை லேகியத்தை வாங்கி சாப்பிட்டதுனால ஊர்ல வாந்தி பேதி கால்ரா 2 பேர் டைடு. அதனால உன் கடையை சீல் பண்ணிருக்கேன், உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. மாமா இவர் என்னமோ சொல்றாரு, இப்ப என்னங்க பண்ணணும்? நட ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாரு, ரிவார்டு கொடுக்கறதுக்கு டெல்லிக்கு போகணும் இல்ல? சீலுக்கு தருவாங்க, அந்த கடையில மாட்டிக்கலாம். போயிட்டு வா. அம்மா இருக்கு போற. என்னடா நான் சொல்றேன், போ. ஒரு தப்பா வேணா கூட ஐயா கேட்டாருன்னா கொடுக்கறதுக்கு இல்ல. போ இங்க மாமா வந்து போறேன். சீல் எங்களை வச்சு பண்ணலையே. Shereen, meet my husband, Mr. Ravi. He's a very famous doctor. Hello, genius. How are you? Very glad to meet you. So am I. Oh, I see. I am very sorry, Nalini. Oh, எங்களுக்கு தெரியாது. வாடி காமனி போவோம். Bye, Nalini. Very, very sorry. அத்தா, நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? படிச்சு பட்டம் வாங்கி பெரிய மேதைன்னு பேர் எடுத்தவர் என் கணவரும், பெருமையோட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களை நான் அறிமுகப்படுத்துறதுக்கு என் முகத்துல இப்படியா கரிய பூசுறது? என்ன மன்னிச்சுடு நளினி, நான் உன்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும்.
நீங்க வேணும்னே என்ன அவமானப்படுத்துனீங்க. டோன்ட் மிஸ்டேக். அங்க நடந்த கேளிக்கையும் கொண்டாட்டும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அதெல்லாம் போய் உங்களுக்கு என்ன பிடிக்கல. ஏன்னா நான் உங்க சாந்தி மாதிரி இல்ல பாருங்க. நான் மறந்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீதான் மறுபடியும் அவளை எனக்கு ஞாபகப்படுத்துறேன். உங்க சாந்தி ஒருத்திதான் இந்த உலகத்துல பெண்ணா பிறந்திருக்காளா? நான் உங்க கண்ணுக்கு ஒரு பெண்ணாவே தென்படலையா? ஆசா பாசங்கள் இல்லாத ஒரு பேய் பிசாசி மாதிரியா தெரியுறேன். நளினி, உங்க அன்புக்காக ஏங்கி ஏங்கி நான் வாடி வதங்கிறது உங்க கண்ணுல படலையா? மறந்துட்டு பேசுறேன் நளினி, மறந்துட்டு பேசுறேன். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன், என்கிட்ட இருந்து உனக்கு எந்த விதமான இன்பமும் கிடைக்காதுன்னு. நீ ஒத்துக்கிட்டு இருக்க. நான் என்ன எக்ரிமெண்ட் எழுதி கொடுத்தேன்? முதல் மனைவியை இழந்தவங்க மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்ததே கிடையாதா? என்னதான் அவன் மேல ஆசை இருந்தாலும் என்னுடைய அன்பால உங்க மனசை மாத்த முடியும்னு நம்பினேன். உங்க ஆராய்ச்சிக்கு உதவி செய்யணும்னு முயற்சி பண்ணேன். இல்லாதவனை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் கொழும்பு மாதிரி எக்ஸிபிஷன்ல நிறுத்தி வைக்கிறதா நீ என்னுடைய ஆராய்ச்சிக்கு உதவி பண்றது? இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? உன்னுடைய ஆசையை நம்பிக்கை ஆகாய கோட்டேன். பாழா போன அந்த நம்பிக்கையினாலதான் பாக்குறவங்க சிரிக்க கூடாதுன்னு நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நானும் இத்தனை நாளா வேஷம் போட்டேன். அந்த வேஷத்துக்கு ஒரு முடிவு கட்டினாதான் உன் வேதனைக்கு ஒரு விடிவு ஏற்படும். நீயும் சந்தோஷமா இருப்பேங்கிறதுனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் என் மனசை திறந்து. பாவம், என் சந்தோஷத்துல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை. நீங்க தான் சரியான வேஷம் போடுறீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலைங்கிறத மறைக்க சாந்தி ஆராய்ச்சின்னு சொல்லி நடிக்கிறீங்க. சாந்தியின் ஆத்மா மேல எனக்கு இருக்கிற பக்தியையும் என் லட்சியத்துல எனக்கு இருக்கிற உறுதியுமே நீ பழிக்கிறேன். நீங்க என் பெண்மையே பழிக்கிறீங்க. நான் பொறுப்பே இல்லை. தயவு செய்து இன்னைக்காவது மனசுல நல்லா வாங்கிக்க. என் இதயம் சந்தோஷத்தை அனுபவிக்க வைக்கப்படுது, கூச்சப்படுது. இனிமே எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு சந்தோஷம் தான் இருக்க முடியும். என் சாந்தியும் தியாகம் வீணா போகாம என்னுடைய ஆராய்ச்சியில நான் வெற்றி அடையணும். ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியில என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும். அப்படின்னா என்னுடைய வாழ்வு இப்பவே முடியட்டும். இங்க ஏதாவது விஷயத்தை சாப்பிட்டு சாகிறேன். நளினி, நீ எங்க இருக்க? வரக்குண்டாகலையே, வரக்குண்டாகலையே. நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க? வரக்குண்டாகலையே. நீங்க பாருங்க. எல்லாம் பார்க்க முடியல. பார்க்க முடியலையே. பார்க்க முடியல. எல்லாம் இப்ப பாருங்க. எனக்கு கண்ணு தெரியல. கண்ணு தெரியல. கண்ணு தெரியல. பார்க்க முடியல. பார்க்க முடியல. முடியல. பார்க்க முடியல. கண்ணு தெரியல. அத்தா, ஐயோ அத்தா. அம்மா, அம்மா. சாந்தி, கோடி புண்ணியம் உண்டு. என் கணவர் ஆபத்துல இருக்கார். டாக்டர் கூட்டிட்டு போறேன். கார் ரிப்பேரா போச்சு. கொஞ்சம் எங்களை வீட்டுல விட்டுறீங்களா? வாங்க வாங்க டாக்டர். வாங்க டாக்டர். ரொம்ப தேங்க்ஸுங்க. வண்டி நிறுத்து. அவங்க ஹேண்ட்பேக்கை மறந்துட்டு போயிட்டாங்க. கொடுத்துட்டு வந்தது. ஐயா, இங்க டாக்டர் கூட்டிட்டு வந்தாங்களே. ஆமாமா, எல்லாருமா ரவியை பார்க்க மாடிக்கு போயிருக்காங்கம்மா. நேரம் என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. ரவி, அப்பா ரவி. கண் பார்வைதான் பாதிக்கப்பட்டது. இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் மயக்கமா இருக்கும். நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தயவு செய்து வாங்க. இவ்வளவு பெரிய மேதை டாக்டர் ரவியே இப்படி அஜாக்கிரதையா இருக்கிறார். டாக்டர் அவரா இருக்குமா? அவரா இருக்காது. கடவுளே, அவரா இருக்க கூடாது.
ஐயோ அத்தான், 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 உங்களை இந்த கோலத்துல பார்க்கவா பாவி நான் இவ்வளவு சந்தோஷமா பறந்தோடி வந்தேன். கடவுளே, இந்த காட்சியை கண்ணாலே பார்த்து துடிக்கவா என்னுடைய தீராத வியாதியை தீர்த்து வச்சேன். அத்தான், அத்தான், ஐயோ இப்ப நான் என்ன செய்வேன்? அத்தான், ஐயோ, இந்த பாவி தொலைஞ்சு போயிட்டான்னு நினைச்சா நீங்க வேற கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க. தொட்டு தாலி கட்டிய தெய்வம் நீங்க. உங்க பக்கத்துல இருந்து உங்க மனைவின்னு சொல்லிக்க முடியாத பாவி ஆயிட்டேன். தெய்வமே, எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டாயா? டாக்டர், உலகத்துக்கே நன்மை செய்ய இருந்த அவனுடைய கண்ணை கடவுள் பறிச்சுட்டார். தம்பி, நம்ம ரவிக்கு ஒரு கண்டமுன்னு யோசிச்சு சொன்னார். பெரியப்பா, அம்மா நல்ல வேலையா என் அப்பன் ஆஞ்சநேயர் கிருபையினால் உயிர் கட்டுச்சு. இந்த நிலைமையில அவரை விட்டு நான் போகவே மாட்டேன். அவர் பக்கத்திலே இருந்து பணிவிடை செய்ய எனக்கு உரிமை உண்டு, எனக்கு உரிமை உண்டு. டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, எப்படியாவது. நீங்க சொல்லவே வேண்டாமா? டாக்டர் ரவிக்கு ஒண்ணுன்னா சகோதர டாக்டர் நாங்க சும்மாவா இருப்போம்? தினம் வந்து பாத்துக்கிறேன். என் நர்சிங் ஹோம்ல இருந்தே ஒரு நல்ல நர்ஸ் அனுப்பிச்சு. டாக்டர், டாக்டர், ரெட்டினாவே இன்ஜுரி ஆயிடுச்சா இல்ல ஹெமரேஜ் தானா? கார்டிகல் ஹெமரேஜ் தான். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க டாக்டரா? இல்ல, நான் ஒரு நர்ஸ். எனக்கு 5-6 வருஷம் அனுபவம் இருக்கு. இப்ப வேலை தேடித்தான் மெட்ராஸ் வந்தேன். டாக்டர், உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா நானே இங்க நர்ஸா இருப்பேன். எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லை. டாக்டர் ஐயா, அண்ணன் அதஷ்டம் தான். இவங்களா வந்து இங்க சேவை செய்ய வந்திருக்காங்க. அப்பா, டாக்டர் கூட்டிட்டு வரும்போது கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இவங்க உதவியாலதான் உடனே கூட்டிட்டு வர முடிஞ்சது. பெரியப்பா, இவங்களே இங்க நர்ஸா இருக்கட்டுமே? தாராளமா இருக்கட்டும் அம்மா. கடவுளா பார்த்து இந்த அம்மாவை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கேன். வெரி குட். அப்ப நான் வரேன். நர்ஸ், உங்க பேரு? என் பேரா? நீலா. ஓ, நீலா, இவர்தான் எங்க அப்பா. அவர் பெரியப்பா. ஷீ இஸ் மை மதர். சௌபாக்கியவதியாயிருமா. இனிமே இது உன் வீடம்மா. நீ இங்கேயே இருக்க. சாந்தி, சாந்தி. யாரு? நான் தான். சாந்தி, சாந்தி, நீ 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 யாரு? சாந்தி தானே? சாந்தி தானே? உண்மையை சொல்லு. ஏன் பேசாம இருக்க? நீ சாந்தி தானே? சொல்லு. என்னங்க அது? இல்ல, இல்ல. நீ சாந்தி இல்ல, நீ சாந்தி இல்ல. விடுங்க, அது சாந்தி இல்ல. உங்களை கவனிச்சுக்கிற நர்ஸ் நீலா. நீங்க இப்படி சாந்தி சாந்தின்னு சொன்னதுனால தானே ஆத்திரத்துல உங்க கண்ணையும் கெடுத்து என் வாழ்வையும் பழாக்கிக்கிட்ட. இன்னும் எதுக்கு அந்த செத்து போனவளையே நினைச்சுக்கிட்டு உயிரோடு இருக்கிறவங்களை சித்திரவதை செய்றீங்க? இல்ல நன்றி, இல்ல. சாந்தி சாகல, உயிரோட தான் இருக்கா. ஆமா, உலகத்துக்கெல்லாம் அவன் செத்தவளா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் உயிரோட தான் இருக்கா. என் மனசு பூரா நிறைஞ்சிருக்கா. என் பக்கத்திலேயே தான் இருக்கா. இனிமே எப்பவும் என் கூட தான் இருப்பான். ஆமா, இங்கே தான் இருப்பான். அம்மா, அம்மா. நளினி, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. மனசை வெறுத்து உலகையே வெறுத்துக்கிட்டு இருந்த மகளுக்கு மனம் போல மாங்கல்யம் கிடைச்சு மாப்பிள்ளையும் பொண்ணும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நான் மகிழ்ந்திருந்தேம்மா. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்ததே இல்லப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா,
உங்க உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவர் மேல ஒரு குத்தமும் இல்லப்பா. என் சாந்தியை மறக்க முடியாது, என்னால உனக்கு எந்த விதமான சுகமும் இருக்காதுன்னு அவர் என்கிட்ட முதல்லயே சொன்னாரப்பா. நான் தான் பிடிவாதமா வற்புறுத்தினேன். கேட்கிற போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குதம்மா. எனக்காக நீயும் ரவியும் இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்கம்மா. தியாகம் பண்ணதெல்லாம் அவர்தான் அப்பா, நான் இல்ல. நான் சந்தோஷமா இருக்கணுங்கிற சுயநலத்தினாலதான் அவருக்கு தொல்லை கொடுத்தேன். இப்ப கூட என்னுடைய ஆத்திரத்தினாலதான் அவருக்கு கண்ணு போயிடுச்சுப்பா. நளினி, நீ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நீ பொறுமையா இருந்தேன்னா நிச்சயம் நல்வாழ்வு கிடைக்கும். அந்த நம்பிக்கையில ஏற்பட்ட ஏமாற்றம் தான் அப்பா என் ஆத்திரத்துக்கு காரணமா இருந்தது. அவரை பொறுத்தவரையில் அந்த சாந்தி இன்னும் செத்து போகல. அதுதாம்மா அவங்கிட்ட இருக்கிற நல்ல குணம். செத்து போன மனைவியை நினைச்சே இப்படி பாகா இருக்கிற அவனுடைய மனசு கால ஓட்டத்துல மாறுதல் அடைஞ்சு அதே அன்பு உன் மேல மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு. அப்புறம் உன்னை போல பாக்கியசாலி இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. வேடிக்கையான விவாதம், என்ன மன்னிச்சிடுங்கப்பா, எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்தங்க பாயாசம். பாயாசம்? என்ன பால் பாயாசமா? ஆமாங்க. ஆமா, எனக்கு இது பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? கட்டின பெண்டாட்டிக்கு தெரியாத கணவனுக்கு எது பிடிக்குன்னு? இதுவரைக்கும் இந்த மாதிரி வச்சு கொடுத்ததில்லை, அதனால. இனிமே எல்லாம் உங்க இஷ்டப்படியே நடக்க போகுது. இந்த பாயாசம் யாரு வச்சது? உங்க மனைவிதான். இல்ல, இந்த மாதிரி பக்குவத்தோட வைக்கிறதுக்கு சாந்திக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க சதா சாந்தியை நினைச்சிட்டு இருக்கனாலதான் உங்களுக்கு அப்படி தோணுது. இவங்க எவ்வளவு ஆசையோட தன் கையாலேயே செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? நான் அதுக்காக சொல்லல நர்ஸ். இந்த பால் பாயாசத்துல ஒரு சரித்திரமே அடங்கி இருக்கு. உள்ளுக்குள்ளேயே தன்னுடைய உடம்ப ரணமாக்கிக்கிட்டு நாம் பேரும் புகழும் அடையணுங்கிறதுக்காக ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிற நிலைமையில இருந்து கூட கடைசியா எனக்கு பால் பாயாசம் கொடுத்து அனுப்பிச்சாளே சாந்தி. அந்த சம்பவத்தை யாரால மறக்க முடியும்? அம்மா அம்மா, என்னங்க இது? எவ்வளவோ ஏமாற்றத்துக்கு அப்புறம் உங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு வந்தவங்களே இப்படி சாந்தி சாந்தின்னு சொல்லி விரட்டிட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நர்ஸ், நானும் சாந்தி வாழ்ந்த வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்லை. அது ஒரு வரலாற்று காவியம். எழுத முடியாத காவியத்தை எழுதிட்டு அழிஞ்சு போயிட்டாளே. நீங்க பேரும் புகழும் வெற்றியும் அடைஞ்சு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே சாந்தி உங்களை விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னீங்க. நீங்க இப்படி அவளையே நினைச்சு அணு அணுவ சித்திரவதைப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவ போயிருப்பாளா? அந்த ஈவிரக்கப்பட்ட பாவி எனக்கு நன்மை செய்யறதா நினைச்சு நரகத்துல தள்ளிட்டு போயிட்டான். அதை விட என்ன கொண்டுட்டு போயிருக்கான். இல்ல, எனக்கு கண் போனதுக்கு பதிலா உயிரே போயிருக்கு. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. ஏதோ இதோட கடவுள் காப்பாத்தினா. நடந்து போனதை மறந்துடுங்க. இனிமே நடக்கிறது நல்லதா இருக்கட்டும். தயவு செஞ்சு சாந்தியை மறந்துடுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து சாந்திய மறந்துடு சாந்திய மறந்துடுன்னு சொல்ல சொல்லத்தான் அவ மேல எனக்கு ஞாபகம் அதிகமாகிட்டே போகுது. நீலா, பார், அந்த டேபிள்ல முதல் டிராயர்ல என்னுடைய டைரி இருக்கு. எடுத்துட்டியா? அதுல 22வது பக்கத்துல சாந்தி எப்பவும் பாடுற ஒரு பாட்டை எழுதியிருப்பேன். அத நீ பாடு. உன் குரலும் சாந்தி குரலும் ஒரே மாதிரி இருக்கு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். பாடு நீலா. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும்
பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். அடித்தாலும் உதைத்தாலும் நான் உந்தன் பிள்ளை, நான் உந்தன் பிள்ளை. அம்மாவென்றே அழைக்க நீ இங்கு இல்லை, நீ இங்கு இல்லை. கண்மூடி இருளோடு விளையாடும் பிள்ளை, விளையாடும் பிள்ளை. கல்யாண திருக்கோலம் நீ காணவில்லை, நீ காணவில்லை. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். ஏனி இவ ஏன் அழுகுறா? பொம்பளை இல்ல, ரொம்ப இழகின மனசு போல இருக்கு. அப்படி இருந்தா இவ இந்த தொழிலே பார்க்க முடியாத. எனக்கு என்னமோ நீ அவ மேல சந்தேகமா தான் இருக்குது. சாமியார் பங்களாக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. எங்க வந்த? என்ன ஐயா வந்த உடனே எங்க வந்தேன்னு மரியாதை இல்லாம கேக்குறியே. இப்ப ஆள் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கோம் பாத்தியா? ஆமா ஆமா, வீடு இருந்து சிகரெட்டுக்கு வந்தாச்சுல்ல. சிகரெட் டின்னிடு. இன்னும் கொஞ்ச நாள் போனா சிகரெட் ட்ரங்க் கொண்டாடுவேன். கொண்டாடுவேன். எந்த லாண்டரி இது வாங்கின? லாண்டரி எல்லாம் தெரியா சாமியாருக்கு? துவைச்சி கட்டுற ஆளுக்கு லாண்டரி சம்பந்தம். அதற்குத்தான் என் ஒய்ஃப் எங்க தர்ம பத்தினி. தர்ம பத்தினியா? மாரியம்மன் கோவிலுக்கு கண்ணு வாங்கி போட போயிருக்கிறா. அங்க சிறத்தங்க அடிப்பாங்க. அங்க போய் பொறுக்கிட்டு போடா, பொறுக்கி பேசுற நீ பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு ஏதோ இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிற. சைக்கிள் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்திருக்காளே கோவிச்சுக்கிட்டு போய் புருஷனோட வாழுமா அப்படின்னு சொல்லி நீ அனுப்பணும். நீ பெரிய மனுஷனா? உனக்கு பேரு சாமியாரு. கொடுத்தா பாசத்தை பத்தி தெரியும் உனக்கு. பாசத்தோட பாசம் சேர்க்கணும். கொல்லாத பாசத்தை கண்டவன் போடா, ஆபாசம் முட்டவன் போடா. ஐயா, இந்த மருந்து வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஏண்டா அந்த பொண்ணை போய் முறைக்கிற?
நீ சாந்தி தானே? டாக்டர் முதல் சம்சாரம் தானே? நான் நெஞ்சு துணிச்சலியா உனக்கு? ஐயா, டாக்டர் முதல் சம்சாரத்தையும் கொண்டாந்து வீட்டுல வச்சுக்கிட்டு என் தங்கச்சி பொண்ணு 2வது சம்சாரமா கட்டி வச்சுட்டு இந்த வீட்டுல பொம்மலாட்டமா நடத்துறீங்க. என்ன உளர்ற? நானா வளர்றேன்? அம்மா, உன் சம்மதித்து மேலதான் இந்த கல்யாணம் பண்ணாங்களா அல்லது உன்னை பயமுறுத்தி கல்யாணம் பண்ணாங்களா? சொல்லு. 7 வருஷம் இந்த ஆளை உள்ள தள்ளிடுறேன். நீ சாந்தி தானம்மா? சாந்தியா, நீங்க என்ன சொல்றீங்க? என்னம்மா நீ நம்மளே டபாய்க்கிற, நம்ம கண்ணிலே மிளகாத்தூள் துவ பாக்குற. நாங்க ஒரு நாள் 2 பேரும் உங்க வீட்டுக்கு வரல, காப்பி கொண்டாந்து டாக்டர் சொல்லல. கொடுத்த கடனை நான் கேட்கும் போது கெட்ட விட்டு எங்களை திட்டல. மறந்துட்டியா? நீ சாந்தி தானே? உள்ளத சொல்லு. என்னடா அதை போய் முறைக்கிற? அது சாந்தி இல்ல, நீலா, நம்ம வீட்டு நரசு. அதுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஐயோ ஐயோ, அப்பா, இந்த வீட்டுல பெரிய குல்மால் பண்றீங்களாப்பா. பங்களான்னு பேருதான். அபாட்டம் அபாட்டம். இனிமே என்னால பொறுக்க முடியாது. என் சம்சாரத்தை 24 ஹவர்ஸ்க்குள்ள கொண்டாந்து என்கிட்ட ஒப்பிட்டு ரசீது வாங்கி போகணும். என்னையா அடிக்கிற? சமையற என்ன அடிக்கிற? அடிச்சுட்டியா நீ? நீ என் சம்சாரத்தை கொண்டு வந்து விடாம இரு. மக்க நாள் பேப்பர்ல பாரியா, பிரிய குடிவி சாமியார் முதுகில் கத்தியார் கபக் என்று குத்தினார். போயா குத்துறியா? ஐயா, கர்நாடக சுத்துறவையா? என்னையா குத்துற? நீ வா. யாரது? என்னப்பா? ஓஹோ, நீங்களா? கொஞ்சம் நீலா இருந்தா வர சொல்றீங்களா? ஏன் நளினிய வர சொல்றேனே? இல்ல, மருந்து கொடுக்கணும். நளினிக்கு தெரியாது, நீங்க நீலாவே வர சொல்லுங்க. சரி, அனுப்பி வைக்கிறோம். பாத்தீங்களா நீ? அவ கையால குத்தாதான் மறந்தான். அவரை சொல்லி என்ன குத்தா நீ? அவ அவர் மனசை அப்படி மாத்தி வச்சிருக்கிறா. நம்ம அவ மேல ஒரு கண்ணா இருக்கணும். உங்ககிட்ட ஒரு ரகசியமான விஷயம் சொல்லணும். இப்படி வா நீலா. வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு பல கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுது. ஆனா எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியறதில்லை. உன்னை போல உண்மையா அன்பு செலுத்துறவங்ககிட்ட தான் மனசு திறந்து பேச முடியுது. அதனாலதான் என்னுடைய கவலைகளை எல்லாம் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். நீலா, நான் நளினிய கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் செய்த பெரிய தவறு. என்னுடைய நிலைமையில பகுத்தறிவு உள்ள எந்த மனிதன் இருந்திருந்தாலும் அப்படித்தான் செஞ்சிருப்பான். நான் நளினிக்கு பெரிய துரோகம் தான் பண்ணிட்டேன். நீலா, நளினி ரொம்ப நல்ல பெண். வெல் எஜுகேட்டட், கல்ச்சர்ட், கைண்ட். அவ கூட நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நினைக்கிறேன். பட் என்னுடைய உண்மையான உணர்ச்சிகளை மறைச்சிட்டு அவன் மேல அன்பா இருக்கிற மாதிரி எனக்கு நடிக்க தெரியல. அந்த அன்பு தெய்வத்தை, சாந்திய என்னால மறக்கவே முடியல. நீலா, எனக்கு எனக்கு கண் போனது எவ்வளவு நல்லது தெரியுமா? கண் இருக்கும்போது நான் விரும்பாத பல காட்சிகளை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் மனக்கண் முன்னால சாந்தியினுடைய உருவத்தை தவிர வேற எதுவுமே தென்படல. நீலா, நான் இப்பதான் சாந்தி கூட உண்மையான வாழ்க்கை நடத்துறேன். ஆமா, என்னுடைய கதையை கேட்க உனக்கே பரிதாபமா இருக்கா? இதெல்லாம் நளினி அம்மா காதுல விழுந்து உங்க மனசு என்ன பாடுபடும். தயவு செஞ்சு எனக்காக நீங்க சாத்திய மறந்துட சொல்றியா? இம்பாசிபிள் நீலா, இம்பாசிபிள். என்ன கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போறியா? என்ன இருந்தாலும் உலகம் தெரிஞ்ச நீங்க இவ்வளவு தூரம் விட்டு வச்சிருக்க கூடாதுன்னு
இப்படியே போய்கிட்டு இருந்தா நளினிக்கு எது என்ன ஆகிறது? பாவி, நான் தான் நீ அவ வாழ்க்கையை கெடுத்தேன். அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி படாத பாடு படிச்சு வச்சேன். ஆனா கிணறு வெட்ட பூதங்களமும் யாரு கண்டா? முதல்ல அந்த வெள்ளப்புடவைக்காரிய வீட்டை விட்டு வெளியே தரத்தணும். எதுக்காக? நல்லா கேட்டம்மா ஒரு கேள்வி. வேலைக்காரியாவா இருக்கிறாவா? கட்டின பொண்டாட்டி மாதிரி கைய பிடிச்சுல கூட்டிக்கிட்டு போறா. இப்போ அதனாலதான் கெட்டு போச்சாக்கும். பாத்தீங்களா, இந்த மாதிரி ஏமாளி பண்ண வச்சுக்கிட்டு என் வயிற்றுல எங்க போய் கொட்டிக்கிறது? படிச்ச பொண்ணுக்கு இது கூட தெரியாது. அம்மா, அவ ஒரு நர்ஸ், தன்னுடைய கடமையை செய்யறா. அடி பைத்தியமே, இந்த மாதிரி ஒரு நர்ஸ் தானடி ஏற்கனவே உன் வாழ்க்கையில குறுக்க வந்தவ. சம்பளத்துக்கு வந்த வேலைக்காரியவா? மத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை அவளுக்கு என்ன வந்ததுன்னு கேக்குறேன். என்ன இருந்தாலும் அவளும் சின்ன சிறுசு. பண்டைய நெருப்பையும் பக்கத்துல வச்சு வேடிக்கை பார்க்கலாமா? எதுக்கும் பெரியவங்க பேச்ச கேளுமா. இனிமேலாவது உனக்கு நல்ல வழி பிறக்கட்டும். அதை விட சூரியன் மேற்கே உதிக்கும்னு சொல்லுங்க, நம்புறேன். இதுகிட்ட என்ன பேச்சு? அந்த நர்ஸ் வரட்டும், நான் பாத்துக்கிறேன்.